பணத்தை வாங்கிட்டு படத்துக்கு ப்ரொமோட் பண்ணிடுறான், படம் நல்லா மொக்க படங்கிறான். பணத்தை வாங்கிட்டு இவர் அரசியலுக்கு ப்ரொமோட் பண்ணி ஓட்டு போடுங்கன்னு ப்ரொமோட் பண்ணால் இப்போ ஆட்சி நல்லா மொக்காச்சு கரண்ட் வரலங்கிறான். இதுக்கும் காசு இதுக்கும் இன்னொரு கட்சி இப்போ காசு கொடுத்தா அதுக்கும் பேசுவான். இப்போ நீங்கள் போய் ஒரு 50,000 கொடுத்து அவங்ககிட்டயே தேவைக்கு ஆட்சி மோசமான ஆட்சின்னு பேசுவாங்க, அதுக்கும் பேசுவான். நல்ல ஆட்சின்னு பேசணும் 50,000 கொடுத்து அதுக்கும் பேசுவான். இவனுக்கு எந்த விதமான சமூக அக்கறையும் கிடையாது. நமக்கு ஒரு வியூஸ் கணக்கில் இவங்க காசு வாங்குறாங்க. இந்த இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் இவங்க யாருக்கும் சமூக பற்றோ மொழி பற்றோ இனப்பற்றோ இல்லை சோசியல் அவேர்னஸோ இல்லை பொலிட்டிக்கல் அவேர்னஸோ எதுவுமே கிடையாது. நீங்கள் விஜய் பணம் கொடுத்ததுனால இவங்க விஜய் ரசிகராக கூட மேபி இருக்கலாம். ஆனால் அந்த நேரத்தில் இவங்க எல்லாத்தையும் எடுத்து இவங்களுக்கு பணம் கொடுக்கப்பட்டதுனால வீடியோ போட்டாங்க. அங்கே போயிட்டு நீ ஒன்றும் இல்லை, ஒரு கான்செப்ட் விஜயவருடைய இது வருது, பேரணி வருது, அங்கே போய் ஒரு கான்செப்ட் பண்ணணும். எப்படி நான் சொன்ன படத்துக்கு கான்செப்ட் பண்ணுற மாதிரி ப்ரொமோஷன் பண்ணுற மாதிரி அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த அரசியலும் ஒரு ப்ரொமோஷனு, ஓட்டு போடுறதும் ஒரு ப்ரொமோஷனு. இப்படி ப்ரொமோட் பண்ணாங்க. நம்ம பேர் சொல்லக்கூடிய சில பேர், மதிக்கக்கூடிய அவங்க பார்க்கக்கூடிய சில பேர் இருக்காங்க. கணவன் மனைவியும் சேர்ந்து நிறைய வீடியோ போடுவாங்க, அவங்களுக்குள்ள பேசிக்குவாங்க. அது ஏதோ சரி, அது அவங்களோட விருப்பம். யாரையும் எந்த வீடியோவும் போடலாம், அது அவங்களோட விருப்பம். ஆனால் அது ஒரு கட்டத்துக்கு மேலே போகும்போது இந்த இன்ஃப்ளூயன்சர் எல்லாருமே சேர்ந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற அளவுக்கு மாறுறான். தாவேக்காக ஓட்டு போடுங்க, இல்லை நான் தாவேக்காக ஓட்டு போடுறேன், நான் விஜய் ரசிக்கேன், நான் தளபதி ரசிக்கேன், மற்றவங்களை கிண்டல் பண்ணுறது, அவரை தூக்குறது பண்ணவன். இப்போ தொடர்ச்சியாக இந்த மின்வெட்டு, கொலை, கொள்ளை, அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்களுடைய உளர்கள் இதையெல்லாம் சமூகத்தில் ட்ரோலாக மாறும்போது என்ன ஆகுதுன்னா, எந்தெந்த ஐடியெலாம் விஜய்க்கு ப்ரொமோட் பண்ணான்னு எடுத்து எல்லாரும் போட ஆரம்பிச்சிட்டான். எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் எடுத்ததை போடும்போது அவனுக்கு ஒரு பதட்டம் வந்தது, குற்ற உணர்ச்சி வந்துடுது, ஒரு கில்ட்டினஸ் வந்துடுது. அதில் என்ன பண்ணுறான்னா, எங்களை திட்டமிட்டு பண்ணுறாங்க, நாங்கள் காசு வாங்க கிடையாது, ரூட்டு மாஃபியாவுக்கு எங்களுக்கு சம்மந்தமே கிடையாது. ஒருத்தர்லாம் என்ன சொல்கிறாப்புலன்னா, இது இந்த பழிபாவம்லாம் இதாகும், கோயிலில் நின்று பேச சாபம் விடுறாப்புல, கூலியை கொடுக்கும். ஆமாம், காளியாத்தா மாரியாத்தா அவங்களுக்கு இந்த கூலியை கொடுக்கும், என்ன விமர்சனம் பண்ணுறா அப்படின்னு. அவ்வளவு யோக்கியனாக இருந்தால், அவ்வளவு நல்லவனாக இருந்தால் இந்த ஆட்சியுடைய தவறுலையும் சுட்டி காட்டணும்ல. நான் இதுக்கு ஓட்டு போட்டிருக்கேன்னு சொல்கிறேன், நீங்கள் தவறு நடந்தாலும் சுட்டி காட்டணும்ல. மற்ற கட்சிக்காரன்லாம் ட்ரோல் பண்ண தெரிஞ்சுது. இப்போ இன்னொருத்தவனை கேள்வி கேட்கும் போது மட்டும் மாரியாத்தா காளியாத்தா சாபம் விடுவான்னா அந்த சாபத்தை உங்களுக்கு விட மாட்டாளா? மாரியாத்தா காளியாத்தா உங்களுக்கு விமர்சிக்கலுக்கு மட்டும் தான் சாபம் விடுவாளா? எது பசங்களுக்கு சாப்பிட மாட்டாளா? அதாவது நிறைய சமூக குப்பைகள்லாம் இருக்குது. அந்த சமூக குப்பைகள்லாம் இப்போ தான் ஒன்றுனா வெளியே வருது. தனக்கு பாதிப்புன்னு ரொம்ப தான் வருவான். இப்போ இது வரைக்கும் தனக்கு பாதிப்பு வரல, ஒவ்வொருத்தருக்கும் இண்டிவிஜுவலாக பாதிப்பு வரும்ல. அப்போ பாதிப்பு வரும்போது அவன் எல்லாம் கதறுவான். அவன் கதறும் போது நம்ம கையை கட்டி வேடிக்கை மட்டும் பார்க்கணும்.